ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து என்னோட ஸ்கின்ல வந்துட்டு ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் அப்படியே பாலிஷ்டாக சூப்பராக ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒரு அளவுக்கு பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுது என்னோட ஸ்கின்னு. என்னன்னே தெரியல, இந்த ரெண்டு சைட்ஸ்ல எனக்கு வந்துட்டு ஆக்னே, அப்புறம் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கு. நானும் வந்துட்டு கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அதை வந்துட்டு பிச்சு பிச்சு எடுத்துட்டேன்னா அது அப்படியே புண்ணு மாதிரி ஆயிடுதா. எனக்கு என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. இது வந்துட்டு இந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணி எனக்கு சரியில்லையா, இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸா என்ன அப்படின்றது எனக்கு அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியல. நானும் வந்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு ப்ராப்பரான டைம் வந்துட்டு எனக்கு அமையல. நான் வந்துட்டு ஒரு 1 or 2 years முன்னாடி எனக்கு ரேஷஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட போனேன். எனக்கு வந்துட்டு அவங்க கிட்ட நல்லாவே வந்துட்டு எனக்கு ரிசல்ட் கிடைச்சிது. ரிசல்ட் கிடைச்சதுன்னா அந்த ரேஷஸ் வந்துட்டு எனக்கு கிளியர் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே போகலாமா, இல்லை வந்துட்டு ஸ்னேக் வந்துட்டு ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கா, அவங்க கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அண்ட் இன்னொன்று வந்துட்டு ப்ராப்பரான டைம் இல்லை. ஏன்னா 2 பிளேஸுமே பார்த்தீங்கன்னா தூரம் நம்மளுக்கு. அதனால வந்துட்டு போகிறதுக்கான டைம் அமைய மாட்டேங்குது. சாட்டர்டே சண்டேஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதான் இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நான் வந்துட்டு என்ன ஸ்கின் கேர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் வந்துட்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன ஸ்கின் கேர் கொடுக்குறாங்களோ அது ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். எனக்கு வந்துட்டு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ரிசல்ட் காமிக்குது. பட் என்னன்னா, திரும்பவும் நான் என்ன மிஸ்டேக் பண்றேன், ஒருவேளை என்னோட இன்டேக் வந்துட்டு சரியில்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு 2 or 3 daysல திரும்பவும் வந்துட்டு பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால இப்போ கரண்டா நான் வந்துட்டு என்னோட டயட் ரொட்டீன் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஹோப்ஃபுல்லி நல்ல ரிசல்ட் கொடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஜிம்லாம் வந்துட்டு ரிலீஜியஸாக பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த டைம்லாம் வந்துட்டு என்னோட ஸ்கின் செம்ம அழகா இருந்துச்சு. ஒரு 1 year முன்னாடி என்னோட ஸ்கின் பார்க்கும்போது கூட அவ்வளோ அழகா இருந்துச்சு. என்னோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் அழகா இருந்தேன். இட்ஸ் ஓகே. ஏன்னா நானே வந்துட்டு அழகுன்னு சொல்லிக்கிறேனே அப்படின்றதுனால நீங்க வந்து என்ன கழுவி ஊத்தாதீங்க. நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளா ஒரு மாதிரி க்ளோவியா இருந்துச்சு ஸ்கின். ஆனா இப்போ வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. ஆனா இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்து இப்போ செட்டில் ஆயிருக்கு. ஓகேவா, மேபி ஒரு 3 daysக்கு வந்துட்டு இந்த மாதிரி செட்டில் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் மேபி என்னோட இன்டேக் சரியில்லாம இருக்குமோ என்னவோ, அது திரும்பி வந்துடும். பார்க்கலாம். நான் சொன்னாலே என்னோட டயட் வந்து நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் கிளியர் ஆயிடணும். அண்ட் ஆல்சோ சீக்கிரமாக வந்துட்டு டாக்டரையும் கன்சல்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து நான் என்னோட ஸ்கின் கேர் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளென்சர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். கிளென்சர் மறந்துட்டேன், இருங்க எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி இப்போ தான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன்னா அதனால் அப்படியே அங்கேயே வச்சுட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோட ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நான் கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷ். ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 1 month முன்னாடி வரையும் வேற ஒரு ஃபேஸ் வாஷ் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்துட்டு எனக்கு செட் ஆகலை. அதனால் நான் திரும்பி இதுக்கே போயிட்டேன். நான் வந்துட்டு இந்த கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அந்த பாண்ட்ஸோட அந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ், இது ரெண்டுமே தான் வந்துட்டு மாற்றி நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்துட்டு எக்ஸஸ் ஆயில், டர்ட் எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் வந்துட்டு கோஜிக் ஆசிட் இருக்கு அப்படின்றதுனால ஸ்கின்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஃபேட் அவுட் பண்ணும். பட் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் விட சீரம்ஸ் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் சீரம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months நீங்கள் ரிலீஜியஸாக கோஜிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ப்ராசஸ் வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும். அதாவது அந்த ரிசல்ட் கொடுக்குற அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும். பட் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நான் வந்துட்டு கோஜிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு யாருன்னா உங்களோட ஸ்கின் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, கொஞ்சம் பிரைட்னிங் தேவை அப்படின்றப்போ இந்த சீரம் நீங்கள் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஃபேஸ் வாஷும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் ஃபேஸ் வாஷ்க்கு கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிளென்சிங் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து டோனர் யூஸ் பண்ணுவேன். ப்ளம்மோட இந்த நயசினமைட் அண்ட் ரைஸ் டோனர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது ரைஸ் வாட்டர் அண்ட் நயசினமைட் டோனர். ஸோ நயசினமைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் பேரியர் அண்ட் உங்களோட ஸ்கின்னோட ஹைட்ரேஷனுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுவும் ஓரளவுக்கு ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்துட்டு இருக்கு. ஸோ நயசினமைட் வந்துட்டு உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ரைஸ் வாட்டர் இருக்குது அப்படின்றதுனால இது வந்துட்டு உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு சப்பிள் அண்ட் சூதிங்காக வந்துட்டு வச்சிருக்கோம். ரைஸ் வாட்டர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ
ஸோ நான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் முன்னாடி என்ன பண்ணிருந்தேன்னா, அரிசி இருக்குல்ல, அரிசியை வந்துட்டு வாஷ் பண்ணி அதை வந்துட்டு ஒரு 70% கிட்ட பாயில் பண்ணிட்டு இல்லை சாரி மறந்துட்டேன், இப்போ ஒழுங்கா சொல்கிறேன் பாருங்க. அரிசியை பாயில் பண்ணிட்டு இல்லை அரிசியை ஊற வச்சுட்டு அதை நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்துட்டு அந்த வாட்டர் இருக்கும்ல அதை வந்துட்டு டோனராக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச அரிசியை வந்து ஒரு 70%க்கு பாயில் பண்ணி அரைச்சி அதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். சூப்பரான ரிசல்ட் கொடுத்துச்சு. ஆனால் என்ன, அது ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு சோம்பேறித்தனம் பட்டு அதை வந்து நான் பண்ணாமல் விட்டேன். ஐ திங்க் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்கின் கேரில் பயங்கரமாக இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்காச்சும் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து மோசத்தின் உச்சக்கட்டத்தில் போயிட்டு இருக்கு ஏற்கனவே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்பேரிட்டிவ்லி இதை விட இந்த சைடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு எனக்கு கட்டி வர்றது, பிம்பிள்ஸ் வருது, ஆக்னி வருது, ஜாஸ்தியாக அந்த பக்கம் வரும். இது வந்து நிறைய பேர் என்னோட பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணி பாருங்க, டேண்ட்ரஃப் இருக்கான்னு பாருங்க அப்படின்லாம் கூட சொன்னீங்க. ஆனால் வந்துட்டு நான் பில்லோ கவர் ரெகுலராக வந்துட்டு வாஷ் பண்ணி அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் டேண்ட்ரஃப் வந்துட்டு இல்லை இப்போ. அதனால எனக்கு எப்படி ஏன்னே தெரியல. இப்போ நான் வந்துட்டு என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் காமிச்சிட்டு இருக்கேன்ல, இது வந்துட்டு ஒரு அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலுமே கூட இது வந்துட்டு ஒரு டெம்பரரி சொல்யூஷனா தான் நான் வந்துட்டு இப்ப பாக்குறேன். ஏன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 3 டேஸ்லயே திரும்பவும் எனக்கு வந்துருது அப்படின்ட்டு. ஸோ அதனால மேபி நான் வந்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்த்து அவங்க ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் கொடுத்ததுக்கு அப்புறம் சரியாயிடும். கடவுளே ப்ளீஸ். ஸோ அதான் டோனர் வந்துட்டு நாம யூஸ் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ டோனர் யூஸ் பண்ணிட்டு அது ஸ்கின்ல வந்துட்டு செட்டில் ஆகட்டும். ஹேண்ட் ஃபேன் எதனா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். என்னோட ஹேண்ட் ஃபேன் வந்துட்டு என்னோட வேனிட்டிக்குள்ளே இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, அதனால் அப்படியே விட்டேன். ஸோ இதை வச்சு நான் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிறேன். ஐ நோ இப்படி ஒரு சோம்பேறியா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் வந்துட்டு நான் வேணே பண்ணல. என்னோட வேனிட்டி வந்துட்டு பார்த்தீங்களா இங்கே வச்சுருக்கேன், இந்த ப்ளூ கலர். அது வந்துட்டு பெரிய சூட்கேஸ். அதை வந்து எடுத்து அதை திறந்து நான் எடுத்து பெரிய பாடாயிடும். ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேம் மட்டும்தான் தெரியுதா, இந்த பக்கம் என்னோட பெட்ல வந்துட்டு எல்லா பொருளையும் போட்டு இப்படி வச்சிருக்கேன். வீடியோ முடிச்சுட்டு திரும்பி அதை வேற எடுத்து வைக்கணும், நிறைய வேலை இருக்கு, டின்னர் சமைக்கணும் இதுக்கப்புறம் தான். இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் வந்துட்டு புலம்பிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ டோனர் வந்துட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கின்ல நான் வந்துட்டு சீரம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். சீரம்க்கு வந்துட்டு நான் 2 சீரம் வந்துட்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் வந்துட்டு யூஸ் பண்றேன். ஸோ ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்துட்டு உங்களோட ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்துட்டு லைட்டன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் பிரைட்னிங்க்கு பேசிக்காக அது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ சன் டேமேஜ் வந்துட்டு உங்களுக்கு அது ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த ஆக்னே அண்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும்ல, அதையும் வந்துட்டு இது கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சீரம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் வந்து மறக்காம யூஸ் பண்ணும். ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படின்றதுனால பேசிக்கா எந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கிற சீரம்ஸ் ஆர் எதனா மாய்ஸ்சரைசரோ இல்லை டோனரோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் வந்துட்டு மேண்டேட்ரி. ஸோ அதனால சன்ஸ்கிரீனை வந்துட்டு மறக்காதீங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறல இந்த ரொட்டீன் இதுதான் வந்துட்டு என்னோட மார்னிங் ஸ்கின் கேராகவும் நான் வந்துட்டு பண்ணிக்குவேன். என்னோட ஈவினிங் ஸ்கின் கேராகவும் இதுதான் நான் வந்துட்டு பண்ணுவேன். பட் என்னன்னா மார்னிங்க்கு வந்துட்டு நான் சன்ஸ்கிரீன் வந்துட்டு லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்குவேன், ஈவினிங்க்கு வந்துட்டு நான் சன்ஸ்கிரீன் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ ஏஎம் அண்ட் பிஎம் ரொட்டீன் ரெண்டுமே வந்துட்டு நான் இப்போ காமிக்கிறேன் இந்த ரொட்டீன் தான். ஓகேவா? ஸோ சீரம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட அந்த குட்டி ஹேண்ட் ஃபேன் இருந்துச்சுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணி ஸ்கின்ல செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு இன்னொரு சீரமும் வந்துட்டு என்னோட ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்குவேன். அது என்னன்னா சாலிசிலிக் ஆசிட் சீரமும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ சாலிசிலிக் ஆசிட் சீரம் ஆப்வியஸ்லி எனக்கு வந்துட்டு ஆக்னேஸ் இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு, அதனால நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்துட்டு வெரி வெரி மைல்ட் எக்ஸ்ஃபோலியேஷன் நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஆக்னே அண்ட் பிம்பிள்ஸ் வந்துட்டு இது ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெட் ஸ்கின்ஸ் இருக்கு அண்ட் போர்ஸ் கிளாக் ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸையும் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்துட்டு சாலிசிலிக் ஆசிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் என்னன்னா சாலிசிலிக் ஆசிட் ஓவர் ட்ரையிங்கா இருக்கும் சம்டைம்ஸ்ல. எனக்கு வந்துட்டு இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. பட் இனிஷியலா நான் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்போ செம்ம ட்ரை ஆக்கிடும். ஸோ அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு ஸ்கின்னுக்கு வந்து அது செட்டில் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நான் வந்து இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபுல் ஃபேஸுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணாம வெறும் எனக்கு எங்க வந்து அந்த பிரேக் அவுட்ஸ் இஷ்யூஸ் இருக்கோ அங்க மட்டும் நான் வந்துட்டு சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இந்த 2 சைட்ஸ்லயும் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 சைட்ல மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் ஆல்சோ சீரம்ஸ் யூஸ் பண்றப்போ இந்த ட்ராப்பர் வந்து உங்களோட ஸ்கின்னை டச் பண்ணாம வந்து பாத்துக்கோங்க. ட்ராப்பர் வந்துட்டு ஸ்கின்னை டச் பண்ணக்கூடாது, ஓகேவா? இல்லைன்னா வந்துட்டு உங்க ஸ்கின்ல இருக்க பாக்டீரியா திரும்பி அந்த பாட்டிலுக்குள்ள போகும், அந்த பாட்டில் வந்துட்டு அது கண்டாமினேட் பண்ணிடும். ஸோ அதனால பேசி பேசி ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ
ஸோ அதான் எனக்கு வந்துட்டு இந்த 2 சைடும் வந்துட்டு பிரேக் அவுட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 2 சைடும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் இந்த ஏரியாவில் போர்ஸ் இருக்குல்ல, அங்கே மட்டும் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அண்ட் சம்டைம்ஸில் நெத்தியில் வந்துட்டு எனக்கு பிம்பிள்ஸ் எத்தனா வரும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த பிம்பிள்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்குவேன், அவ்வளோதான். ஃபுல் ஃபேஸ் நான் வந்துட்டு அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான். அப்ளை பண்ணிட்டு இது வந்துட்டு ரொம்ப வந்து நம்ம தேய்ச்சி மசாஜ் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம சீரம் அப்ளை பண்ண வேணாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஏரியாஸில் மட்டும்தான் நான் வந்துட்டு சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண அப்புறமும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆச்சும் கேப் வந்து கொடுங்க ஸ்கின்னுக்கு. அது வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு நான் டாட் அண்ட் கீயோட இந்த சைக்கா மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ரொம்ப சூதிங்காக இருக்கும், ஸ்கின்னை காமாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நம்ம வந்துட்டு இப்போது நைசினமைடு யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஆர்பிட்டின் யூஸ் பண்ணியிருக்கோம், சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஸ்கின்னை வந்துட்டு காம் டவுன் பண்ணுறதுக்காக சைக்கா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்கின் இரிட்டேஷனுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். சீக்கிரமே வந்துட்டு ஸ்கின்குள்ள வந்துட்டு இது பெனிட்ரேட் ஆகிடும். மாய்ஸ்சரைசர் நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ப்ரிஃபர்ட் மாய்ஸ்சரைசர் எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இது நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணுவேன். அப்படி இது இல்லை அப்படின்னா பான்ஸோட அந்த லைட் ஜெல் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் கூட நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து எதுலேயோ பார்த்தேன் இந்த மாதிரி விட்டமின் சி அண்ட் சாலிசிலிக் ஆசிட் வந்துட்டு பேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்துட்டு சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். என் மைக்கில் வந்துட்டு சார்ஜ் காலி ஆயிடுச்சு போல், அது வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ கொஞ்சம் ஆடியோ வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, வந்து சீக்கிரம் வீடியோ முடிச்சிடலாம். நம்ம வந்துட்டு முடிவு பகுதியை நெருங்கிட்டோம், ஓகேவா? ஸோ இதுவே நைட் ரொட்டீனாக இருக்குது அப்படின்னா நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசரோட அவ்வளோதான் முடிச்சுக்குவேன், தூங்கிடுவேன். இல்லை இது வந்துட்டு மார்னிங் ரொட்டீனுக்கு நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து வந்துட்டு நம்ம சன்ஸ்கிரீன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? சன்ஸ்கிரீன் வந்துட்டு நான் என்னோட டெர்மாக்கோட ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் தான் ரொம்ப வருஷமா வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஃபோன் வந்துட்டு சூடாகி தானாக வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு, மன்னித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒன்று சொல்ல வந்துட்டு மறந்துட்டேன். என்ன தெரியுமா? நான் வந்து இந்த AHA PHA இந்த பீலிங் சொல்யூஷன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன், ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்துட்டு இதோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு லேட்டராக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்துட்டு காமிக்க மறந்துட்டேன், ஏன்னா இதையும் வந்துட்டு என்னோட ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்ல. சரி, அதனால் இதையும் காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான் மக்களே, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எதுனா வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.